நேரலை இப்போது நாம் பார்க்க போவது மெரி கிறிஸ்மஸ் படத்தின் திரை விமர்சனம். மெரி கிறிஸ்மஸ் படத்தில் விஜய் சேதுபதி, ராதிகா ஆப்தே, கேத்ரினா கைஃப், ராஜேஷ், ராதிகா, சண்முகராஜன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மது நீலகண்டன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். டேனியல் ஜார்ஜ் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஸ்ரீராம் ராகவன். சமீபத்தில் வந்த படங்களில் மிகவும் வித்தியாசமான படம். விவாகரத்து, அதற்கு பின் வருகிற காதல், கொலை என்று பலதரப்பட்ட பரபரப்பான திருப்பங்களுடன் போகிறது கதை. விஜய் சேதுபதி வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றார். அவருடைய அம்மாவுடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்ள முடியாத சோகம் அவருடைய உள்ளத்தில் நிழலாடுகிறது. அந்த வீட்டை ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவர் ராஜேஷ். அவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்து தானே தயாரித்த ரம்மை கொடுக்குறாரு. ஏன்னா கிறிஸ்தவர் என்பதால் ரம்மு குடிக்கிறது, தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போது இன்றைக்கி நைட்டு என் கூட டின்னர் சாப்பிட்டியான்னு ராஜேஷ் கேட்குறாரு. இல்லை, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. சரி, ரைட்டு, ஊரை பார்த்து சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு ஹோட்டலுக்கு போகிறார். ஹோட்டலுக்கு போன இடத்துல கேத்ரினா கைஃபு அவருடைய மகளை பார்க்குறாரு. குழந்தை, 4 வயசு குழந்தை, அதுக்கு பேச தெரியாது. முதல்ல ஒரு பெண்ணை மயக்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு நல்ல வழி எது தெரியுமா? அந்த பொண்ணு வச்சுருக்கிற குழந்தைய அப்படியே நம்ம வசப்படுத்தணும்னாக்கா அந்த பெண்ணு நம்ம வசமாகிடுவாள். நம்ம குழந்தையே ஈர்த்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த மனம் இழகும். அந்த மாதிரி குழந்தைகிட்ட நல்லா பழகுவார். அப்புறம் தேட்டருக்கும் போவார். அங்கே பாப்கார்ன் வாங்கி கொடுப்பார். அந்த குழந்தைய நல்லா வச்சுப்பார். உடனே சரி வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றா கேத்ரினா கைஃபு. வீட்டுக்கு போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரன் மோசமானவன், தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப சேட்டை பண்ணுவான். தண்ணி அடிச்சுட்டு சேட்டை பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னை டார்ச்சர் பண்ணுவான். அவனை இது பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவார். சரி, பெட்ரூமை திறந்து எல்லாம் காமிப்பார். தண்ணி அடிக்கிறியான்னு கேட்பார். அடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விஜய் சேதுபதியும் கேத்ரினா கைஃபும் 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சால தெரில, நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையை தூங்க வைத்துட்டு வெளியே போவாங்க கேத்ரினா கைஃபும் விஜய் சேதுபதியும். திரும்பி வந்து பார்த்தா உள்ளே வந்து செத்து கிடப்பான், துப்பாக்கிகளை சுட்டாப்பட்டு. யாருன்னு கேட்டால் இவன் என் புருஷன் அப்படின்னு சொல்லுவான். யார் கொலைஞ்சி செஞ்சதுங்கிறது அந்த த்ரில்லர். இவன் உடனே அவசரமாக எல்லா எவிடன்ஸுகளையும் அழித்து விட்டு விஜய் சேதுபதி எஸ்கேப் ஆவார். அவர் போய் வெளியில் பிளாக் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கேத்ரினா கைஃபும் குழந்தையும் வெளியே போவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார். அப்புறமா வந்து தியேட்டரில் இன்னொருத்தனை பாப்பா கேத்ரினா கைஃப். அதே மாதிரி அவனையும் வீட்டுக்கு விடுவா. அவனும் இதே மாதிரி திரும்பி வந்து பார்க்கும்போது புரிஞ்சு செத்து கிடப்பான். இந்த மாதிரி ஒரே திருப்பமாக ஒரே த்ரில்லராக போயிட்டுருக்கும். யார் கொலை செஞ்சாங்கிறதே கண்டுபிடிக்கவே முடியாது. பல படங்களில் நம்ம வந்து படம் பார்ப்போம், இவன் தான் செஞ்சுருப்பானுங்கிறத நம்ம முன்னுக்கூட்டியே யூகிச்சு அந்த யூகம் சக்ஸஸ் ஆயிரும். இந்த படத்தில் அப்படி இல்லை. போலீஸ் அதிகாரிகள் ராதிகா சரத்குமார், அவருடைய உதவியாளர் சண்முகராஜன் 2 பேரும் வருவாங்க. அப்போ ராதிகாவுக்கு ஒரு துப்பு கிடைக்கும். அங்கே ஒரு பர்ஸு கிடைக்கும். அந்த பர்ஸு யார் வச்சுருந்தானோ, பர்ஸு யாருக்கு சொந்தக்காரனோ அவன் தான் கொலை செஞ்சவன் அப்படின்னு ராதிகா முடிவு பண்ணுவான். அந்த பர்ஸு யாரோடதுன்னா விஜய் சேதுபதியோடது. கிளைமேக்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நாம் எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ் படத்தில் இருக்கும். இந்த படத்தில் லவ்வே இருக்காது, ஆனால் லவ் இருக்கும். மனசுக்குள்ளே அந்த லவ்வை கேத்ரினா கைஃபும் வெளிப்படுத்துவார், விஜய் சேதுபதியும் வெளிப்படுத்துவார். விஜய் சேதுபதியுடைய மனைவி 2 காட்சிகளில் ராதிகா ஆப்தே வருகிறார். பிரமாதம் நடிச்சிருக்கு. நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே ராதிகா ஆப்தே மாறி இருக்கும். ரஜினி படத்தில் நடிச்சு இல்லை ராதிகா ஆப்தே, அதே ராதிகா ஆப்தே தான். போலீஸ் அதிகாரிகளாக வருகிற ராதிகாவும் சண்முகராஜனும் நன்றாக நடித்திருக்கிறார்கள். ராதிகா சில கட்டங்களில் ரொம்ப
புத்திசாலித்தனமாக யோசிப்பார். அது சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும், சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆயிரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மது நீலகண்டன் ஒளிப்பதிவு செய்திருக்காரு. ஒரே வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு தியேட்ரு, அவ்வளோதான். நேச்சுரல் லைட்டில் பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதாவது ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான மர்டர் படத்துக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக கொடுத்துருக்கிறார் மது நீலகண்டன். பிரமாதமான ஒளிப்பதிவு என்று தான் சொல்ல வேண்டும். டேனியல் ஜார்ஜின் இசை, பின்னணி இசை ரொம்ப தூக்கலாக இருக்குது. இதில் லவ் டுயட்டு அப்புறம் குத்தாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் நிறைய வெஸ்டர்ன் மியூசிக்கு வருது. ஏன்னா கிறிஸ்தவ படங்கிறதுனால மேற்கத்திய இசை படத்தில் உயிரோட்டமாக திகழ்கிறது. அதுக்கு டேனியல் பி ஜார்ஜ் தான் காரணம். இந்த படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் ஸ்ரீராம் ராகவன். அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் இந்தியில் ஒரு 4-5 வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறார். இந்த படத்தில் ஆரம்பத்தில் இந்தியாவில் தான் எடுக்கணும்னு நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி உள்ளே வந்தோடனே நாமளும் தமிழராட்சி, அதனால் தமிழையும் இந்தியிலையும் ஒரே நேரத்தில் எடுப்போம்னு சொல்லி ஒரே நேரத்தில் இந்த படத்தை தமிழையும் இந்தியிலையும் எடுத்திருக்காரு. ஆனால் ஒரு தமிழ் படம் பார்த்த உணர்வு முழுமையாக நம் மனதை ஆக்கிரமித்திருக்கிறது. ஏன்னா இந்தி படம் பார்த்த உணர்வே இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பான இயக்கம். அதாவது காதலிப்பவர்களும் காதலித்து ஏமாந்தவர்களையும் மனதை தொடுகிற படம் மெரி கிறிஸ்மஸ். ஏன்னா இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடக்குது. ஆனாலும் பொங்கல் அன்னைக்கு ஒரு நல்ல படத்தை பார்த்த உணர்வு ஏற்படும். இதில் கணவன்களும் பார்க்கலாம், மனைவிகளும் பார்க்கலாம், குழந்தையும் பார்க்கலாம். ஏன்னா குழந்தை இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கு. இந்த படத்தை இன்வால்மெண்ட்டோடு பார்த்தோன்னா முழுமையாக நம்ம மனசை ஆக்கிரமிக்கும். மெரி கிறிஸ்மஸ் தரமான த்ரில்லர் படம் மெரி கிறிஸ்மஸ். பைல்வான் பார்வையில் மெரி கிறிஸ்மஸுக்கு 100க்கு 55 மதிப்பெண்கள்.